அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தின் முதல் நாள். வெறும் 6 கிராம்புகளை வைத்து இப்படி விளக்கேற்றி பாருங்கள். நீங்கள் பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. நிரந்தரமான லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு விளக்கேற்றும் முறையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் முழுவதும் இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள். பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றினால் கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மார்கழி மாத 29 நாட்களும் பார்த்தோம்னா நாள் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரமாகத்தாங்க கருதப்படும். பஞ்சாங்க ரீதியாக பார்த்தோம்னா நாளைய தினம் டிசம்பர் 16 சனிக்கிழமை மாலை 4 மணி 1 நிமிடங்களுக்கே மார்கழி மாதம் துவங்குதுங்க. அப்படி பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் 30 நாட்கள் நமக்கு கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தை நாளைய தினம் டிசம்பர் 16 மாலை 4 மணிக்கு பிறகும் நீங்க ஏற்ற துவங்கலாம். அல்லது டிசம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்திலிருந்தும் இந்த விளக்கை ஏற்ற நீங்க துவங்கலாம். மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையானதுன்னு நம்ம சொல்வதற்கான காரணம், இந்த பூமியில் வாழும் நமக்கு சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களை ஒரு வருட காலத்தில் நாம் பெறுகிறோம். ஆனால் தேவலோகத்தில் வாழ்பவர்களுக்கு இந்த 12 மாதங்களும் ஒரே நாளில் வரும். அதாவது 2 மணி நேரத்திற்கு ஒரு மாதம்ன்ற வீதம் 12 மாதங்களை 24 மணி நேரத்திற்குள்ளாக தேவர்கள் பெறுகின்றனர். சோ தினமுமே 12 மாதங்களை தேவர்கள் பெறுகின்றனர். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் தாங்க பிரம்ம முகூர்த்த நேரம். சத்தியலோகத்தில் பிரம்மதேவர் விடியற் காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் இந்த 2 மணி நேரத்தில் தாங்க சந்தியா வந்தனம், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கான பிரார்த்தனைகளை செய்யும் நேரம். தேவலோகத்தில் அந்த 2 மணி நேரம் என்ன மாதம் நடைபெறும்னு பார்த்தோம்னா மார்கழி மாதம். தினமுமே விடியற் காலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் நேரம் தேவலோகத்தில் மார்கழி மாதம் நடைபெறும். அதனால தாங்க பூமியிலும் இந்த புனிதமான மார்கழி மாதம் தெய்வீகமாக கொண்டாடப்படுது. இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். இவ்வளவு புனிதமான மார்கழி மாதத்தில் முகூர்த்த நாட்கள், அதாவது திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நாம் நடத்துவது கிடையாது. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டிற்கான மாதம். சோ மனிதர்களாகிய நாம் நம்முடைய விசேஷங்களை இந்த மாதம் நாம் தள்ளி வைக்க வேண்டும். வளைகாப்பு, அதாவது சீமந்தம் போன்ற தள்ளி வைக்க முடியாத நிகழ்வுகளை தாராளமாக நடத்தலாம். ஆனால் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற விஷயங்களை நம்மால் ஒத்தி வைக்க முடியும். சோ இந்த விசேஷங்களை நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகளுக்கு கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்கள் என்னன்றதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு திருப்பாவை பாடலையும் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவோட என் கார்ட்லயும் நான் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, மார்கழி மாதத்தில் நாம் ஏற்ற வேண்டிய அந்த தாந்திரிக தீபம் என்ன, அதை எந்த நேரத்தில் ஏற்றணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதலாவதாக இந்த தீபத்தை ஒரு நாள் கூட தவற விடாமல் மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம ஏற்றணும். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த விளக்கை ஏற்றலாம். வீடு மற்றும் வியாபார ஸ்தலங்களில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க விடியற் காலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவதாக மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். இப்ப நம்ம பார்த்த இந்த டைமிங்ஸ்ல எப்ப வேணாலும் நம்ம விளக்கை ஏற்றலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு பிறகு மார்கழி மாதம் துவங்குது. சோ நாளைய தினத்திலிருந்து இந்த விளக்கேற்ற போறவர்கள் நாளைய ஒரு நாள் மட்டும் நீங்க மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடை
இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கணும். அதற்கு பிறகு நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த எந்த டைமிங்ஸை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைய தினம் தீபம் ஏற்ற முடியாதவங்க நீங்க டிசம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சண்டே ஸ்டார்ட் பண்ண போறவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். தினமும் ஒரே நேரத்துல தான் விளக்கேத்தணும்னு கிடையாதுங்க. ஒரு நாள் காலை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், இன்னொரு நாள் மாலை நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குமோ அப்படி நீங்க ஏற்றுங்க. ஆனால் தினமும் விளக்கேற்றணும், அதுதாங்க முக்கியம். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். தலைக்கு குளிக்கணும்னு கிடையாது, நார்மலா நம்ம குளித்தாலே போதும். அதே போல மாதம் முழுவதும் ஒரே நபர் தான் இந்த விளக்கேற்றணும்னு கிடையாதுங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் நீங்க விளக்கை ஏற்றலாம். பெண்கள் தீட்டாக இருக்கும் நேரத்தில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டாம். அது போன்ற நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த தீபத்தை நீங்க ஏற்ற சொல்லுங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த விளக்கை நம்ம ஏற்றக்கூடாதுங்க. சோ நீங்க அசைவம் சாப்பிடுவதற்கு முன்பாகவே இந்த விளக்கை நீங்க ஏத்தி வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க மதிய நேரத்துல அசைவம் சாப்பிட போறீங்கன்னா அன்றைய தினம் நீங்க காலை நேரத்திலேயே விளக்கேத்தி வச்சிருங்க. இந்த விளக்கை ஏற்றுவதற்கு நமக்கு தேவைப்படும் முக்கியமான பொருள் 6 கிராம்புகள், அதாவது லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல முனை உடையாத 6 கிராம்புகளாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. மாதம் முழுவதுமே இந்த 6 கிராம்புகள் போதும். தினமுமே புதிய கிராம்புகள் எடுக்கணும்னு கிடையாதுங்க. மாதம் முழுவதற்குமே இந்த 6 கிராம்புகள் போதும். புதியதாக வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற கிராம்புகளையே பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப பழைய ஸ்டாக்காக இருந்தால் புதியதாக நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு புதிய அகல் விளக்கு நமக்கு தேவை. ஆல்ரெடி பயன்படுத்தின அகல் விளக்க நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. புதிய அகல் விளக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு நமக்கு போதும். அதே போல அந்த அகல் விளக்கை வைப்பதற்கு ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணம் நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் தட்டுலாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. எந்த மெட்டல் வேணாலும் இருக்கலாம், அல்லது பூஜைக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய தட்டு அல்லது கிண்ணம் இருந்தால் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி நீங்க சாப்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய தட்டு அல்லது கிண்ணத்தை எடுக்க கூடாதுங்க. அப்படி இருந்தால் புதியதாக ஒரு தட்டு அல்லது கிண்ணம் நீங்க வாங்கிடுங்க. பூஜை அறையில கிழக்கு திசையை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். நான் ஒரு டெமோக்காக காட்டியிருக்கிறதுனால மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கலங்க. நீங்க அந்த அகல் விளக்கை கழுவி 3 இடங்களில் மஞ்சள் குங்கும பொட்டை வைக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அந்த அகல் விளக்கை வைத்து அந்த விளக்கிற்கு 2 பக்கமும் 3 கிராம்புகளை வச்சு தீபத்தை நம்ம ஏற்றணும். நல்லெண்ணெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றினாலே போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க பசுநெய்யை பயன்படுத்தலாம். ஒரு நாள் நல்லெண்ணெய், இன்னொரு நாள் பசுநெய்னு மாத்தி மாத்தி நம்ம ஏற்றக்கூடாதுங்க. நீங்க நல்லெண்ணெயை பயன்படுத்துறீங்கன்னா மாதம் முழுவதும் நல்லெண்ணெயே நீங்க பயன்படுத்துங்க. நெய் பயன்படுத்த போறவங்க மாதம் முழுவதும் நெய் மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். நார்மல் பஞ்சு திரி அல்லது நூல் திரியை போட்டு தீபத்தை நீங்க ஏற்றலாம். தினமும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் முதல் 40 நிமிடங்கள் வரையாவது அந்த தீபம் எரியணும். அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்லைங்க, அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்களாகவும் குளிர்விக்கலாம். தினமும் புதிய திரியை மாற்றணுமா, தினமும் விளக்கை கழுவணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. திரி சிறுத்து போய்விட்டால் எப்ப வேணாலும் நீங்க மாற்றலாம். அதே போல வாரம் ஒரு முறை நீங்க விளக்கை கழுவினால் போதும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையை மட்டும் தவிர்த்து மற்ற எந்த நாள் வேணாலும் அந்த விளக்கை நீங்க கழுவலாம். வாரத்திற்கு ஒரு முறை நீங்க வாஷ் பண்ணாலே போதும். இன்கேஸ் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கிராம்புகள் உடைந்து போய்விட்டாலோ அல்லது தொலைந்து போய்விட்டாலோ புதிய கிராம்புகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே தினமும் இந்த விளக்கை நீங்க ஏற்றணும். விளக்கேத்திட்டு பணம் வசியமாகணும், பணம் குவியணும், பணம் சேரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை ஒரு 2 நிமிஷம் செய்யுங்க. மார்கழி மாதம் முடிந்தவுடன் அந்த விளக்கை நீங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அந்த 6 கிராம்புகளை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வைங்க. பேப்பர்ல அல்லது துணியிலலாம் நீங்க கட்ட வேண்டாம். டைரக்டா அந்த கிராம்புகளை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல கூட நீங்க வச்சுக்கலாம். 6 கிராம்புகள் இருக்கிறதுனால 2 கிராம்புகளை நீங்க பீரோல வைங்க, ஒரு 2 கிராம்புகளை மணி பர்ஸ்ல வச்சுக்கலாம், இன்னும் 2 கிராம்புகளை ஹேண்ட்பேக்ல வைக்கலாம். இது போல நீங்க பிரிச்சு கூட வச்சுக்கலாம். இந்த கிராம்புகளை மாற்றணும் அல்லது எடுத்து போடணும்னு கிடையாதுங்க. எவ்வளவு நாட்கள் இருக்குதோ அதை அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த கிராம்பு தீபத்தை நம்ம ஏற்றணும். அதுதாங்க முக்கியம். தினமும் ஃப்ரெஷ்ஷா நீங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றணும்னு கிடையாதுங்க. நேற்றைய தினம் நீங்க ஏற்றிய தீபத்துல நெய், எண்ணெய் இருந்தால் அப்படியே நீங்க ஏற்றலாம். வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த விளக்கிற்கு தினமும் புஷ்பம் வைக்கணுமா, பூக்களை வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், ஆனால் கட்டாயம் கிடையாதுங்க. எந்த விதமான மலர்களை வேணாலும் நீங்க வைக்கலாம். அடுத்ததாக
அடுத்ததாக சில பேருக்கு ஒரு மாதம் முழுவதுமே ஏற்ற முடியாது, ஊருக்கு போற சிச்சுவேஷன் இருக்கலாம். சோ தவிர்க்கவே முடியாத காரணங்கள் இருக்கிறவங்க மட்டும் எத்தனை நாட்கள் இந்த விளக்கை ஏற்ற முடியுமோ அத்தனை நாட்கள் நீங்க ஏற்றுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரேக்கும் நீங்க எடுக்காதீங்க. நீங்க ஊருக்கு போற இடத்துல இந்த விளக்கை ஏற்ற வேண்டாம். நீங்க கரண்டா இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தாங்க இந்த விளக்கை ஏற்றணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க. அனுபவ ரீதியாக உங்களுக்கே பலன்கள் தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.